ஒரே ஒரு முறை பார்த்தீங்க. நான் கூட அப்படிதான். சத்தமா சொல்லுங்க. அழகுக்கு மதிப்பல்ல, ஆன்மீகத்துக்கு தான் மதிப்பு. சத்தமா. அழகு உலகம் ஒரு அழகை மதிச்சா அவங்க வேற, ஆன்மீகத்தை மதிக்கிறாங்களே அவங்க தான் ஆவிக்குரியவங்க. சத்தமா. அழகு நல்லது. ஐ எம் நாட் டிகிரேடிங் தட். அது தேவன் தந்த ஒரு வரம், கிருபை, அது நல்லது தான். ஆனால் அதை விட இதுக்கு பிரயாசப்படுங்க, இன்னும் வளரணுமே. சொல்லுங்க, உங்கள் ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும் சகோதரிகள்லாம்? ஆண்டவராக இருக்கணும், கர்த்தராக இருக்கணும், கர்த்தருடைய ஊழியமாக இருக்கணும், கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கணும். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், அங்கே ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. நமக்காக வாழாமல் நான் போட்டிருக்கிறேன். அதாவது எப்படி ஆதாயம் அடையலாம் என்று யோசிக்காமல் எப்படி தேவரை மகிமைப்படுத்தலாம் என்று யோசியுங்கள். அது போட்டு தம்பி, எப்படி ஆதாயம் அடையலாம் என்று யோசிக்காமல் எப்படி ஆண்டவருக்கு மகிமையாய் வாழலாம் என்று யோசியுங்கள். கொஞ்சம் என்ன போடுவார், நீ வாய்த்த சொல்லுங்களேன். எப்படி ஆதாயம் அடையலாம் என்று யோசிக்காமல் எப்படிலாம் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கலாம். இதை செஞ்சா கர்த்தருக்கு மகிமை செய்யுங்களேன், இதை செஞ்சா கர்த்தருக்கு மகிமை செய்யுங்களேன். சரிங்க. உலக ஆதாயத்தை விட நல்ல கவனிங்க, அவ தண்ணீர் வார்த்தாலே ஆதாயத்துக்காகவா ஆண்டவருக்காகவா? என்னங்க உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதம் அவளுக்கும் கொடுத்தான், அவள் சகோதரருக்கும் கொடுத்தான், அவளுடைய பெற்றோருக்கும் கொடுத்தான். ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்காய் வாழும்போது நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீங்க, உங்கள் பிள்ளை ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதமாக இருப்பாங்க. 3 தலைமுறை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுங்க? என் பிதாக்கள், நான், என் பிள்ளைகள். அவனுக்கும் தந்தான், அவன் சகோதரனுக்கும் தந்தான், அவன் பெற்றோருக்கும் தந்தான், உச்சிதமான நன்மைகளை தந்தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? அம்மா உள்ள வயசான அம்மா அப்பா இருந்தாங்கன்னா உங்கள் ஊழியம் உங்கள் அம்மா அப்பா ஆசீர்வதிக்கும். அதுக்கு நான் சாட்சி. உன் ஊழியம், உங்களுடைய தியாகம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும், உங்கள் வருங்கால சந்ததி ஆசீர்வதிக்கும். சொல்லிட்டீங்களா? அவன் தன் சகோதரன் தந்தது மன்றி வெள்ளி உடைமைகளையும். எத்தனை வசனம்? 53ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போம். பின்னும் எல்லாம் சொல்லுங்க, பின்னும் அந்த சத்தமா அந்த ஊழியக்காரன் எல்லாம் எழுந்திருந்து ஐம்பத்தி 3ஆம் வசனம் எல்லாம் என்னோட வேத கையில் எடுத்து சொல்லுங்க. எல்லா வேத கையில் எடுத்து சொல்லுங்க. பின்பு எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கை முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். சத்தம்.